கண்ணா, நான் இந்த தமிழ்நாட்டுக்கே ராணி மாதிரி. அம்மா, நீங்க தமிழ்நாட்டுக்கே ராணி மாதிரி, நான் தமிழ்நாட்டுக்கே. விடுங்க, அதை ஏன் வாயிலே செய்யுங்க. மனதை புண்படுத்திய விருதுநாட்டின் மகளே, ஆணின் அழகை முகத்தில் பார்க்காதே, அகத்தில் பார். மற்றவர்களின் மனதை புண்படுத்துவதற்கு பதிலாக நீ கூறிய அதே பதிலை கொஞ்சம் புன்னகையுடன் குறிப்பார். அப்பொழுது அறிவாய் அதற்கும் இருமை, அவைதான் உன்னுடைய புனித நாட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் பெருமை. பார்த்தாயா தமிழ் மொழியின் அருமை? பேசாதே, வீணாகி விடுவாய். நான் ஒரு அனாதை. அப்பா அம்மா இல்ல? சரி, அட்ரஸ் கூடவா இல்ல? இருக்கு, தமிழ்நாடு. என்னைக்கு வேலை தேடி பிறந்த இடத்தை விட்டு இந்த ஊருக்கு வந்தேனோ அன்னியில் இருந்த இந்த ஊர் தான் எனக்கு சொந்தம். எனக்கு தாய் தகப்பனார் இல்லைன்னாலும் தமிழ்நாட்டுல கோடிக்கணக்கில் சகோதர சகோதரிங்க எனக்கு இருக்காங்க. எனக்கு பெரிய பேராசையோ எதிர்கால திட்டங்களோ, கஷ்டப்பட்டு வேர்வை சிந்து வாங்கின கூலியா குறைச்சிக்கவும் மாட்டேன். உழைப்பாளிகளை ஏமாற்றவங்களை பார்த்து சும்மா இருக்கும். கேட்காம கொடுத்தது என் பழக்கம், கொடுத்ததை கேட்கறது என் பழக்கம் இல்லை. அந்த மந்திர விஷயம் முடிஞ்சு போச்சு. கதம் கதம். யார் தப்பு செஞ்சாலும் நான் தட்டி கேட்பேன், நான் தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்பேன். நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்க. நீங்க எங்கிட்ட மந்திரத்தை கேட்டீங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். எங்க அம்மாவை மிரட்டிருக்கீங்க, என்ன கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கீங்க. அப்போவாவது நான் மந்திரத்தை கொடுக்கறேன். நான் இப்பவும் சொல்றேன், என்ன இந்த பாபா அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும், இன்னைக்கு சொன்னதுதான் என்னைக்கும். அந்த மந்திரத்தை நான் கொடுக்க முடியாது. தமிழ்